ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு போகலாமா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரியன், சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான். பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார். மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார். இப்போ அவர் 13/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார். கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்திங்கனாக்க மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது இந்த 12 மாதமே புண்ணிய காலம்தான். உத்தராயணம், தட்சிணாயணம் 6 மாதம், ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம். அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். தை மாதம் விஷு பிரம்மனுக்கு உண்டானது, அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது, அடுத்தது சிவனுக்கு ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது, அது பங்குனி மாதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார். 2 பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்டுலாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் 30 நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி. இந்த சூரிய பகவான் எப்போவுமே உங்களுக்கு அற்புதம் தான். ஏன் அப்படின்னா லாபாதிபதி அப்படின்னாலே இது. ஆனால் என்ன ஒன்று, இந்த லாபாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமடைகிறார், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்னாலும் அவரோட பவர் என்னங்கிறத காமிச்சுன்னு தான் இருப்பார். அந்த வகையில் இந்த லாபாதிபதி இப்போ எங்கே வரப்போகிறார், துலாம் ராசியில் வந்தால் தான் நீச்சம். மற்றபடி மற்ற இடத்துல இருந்தால் ரொம்ப இது, அது மேஷத்தில் இருந்தால் உச்சம். அதனால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சூரியன். இந்த சூரிய பகவான் லாபாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னா சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருந்தார். என்ன உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்தார், ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருந்திருக்கு. ஓரளவுக்கு எப்படியும் அந்த மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கே கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பீங்க. மற்றபடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை இதெல்லாம் கிடச்சிருக்கு. சொத்து சேர்க்கைக்கு உண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. உத்தியோகத்துலேயும் எதிர்பாராத ஒரு உயர்வுகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஏன் இது இன்க்ரிமெண்ட்லாம் கிடச்சிருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு. 2வது உறவினர்கள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஆதரவு அப்படின்னா உங்களுக்கு உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருந்திருக்காங்க. முக்கியமாக இந்த தாய் வழி உறவுகள் அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருந்திருக்கு. எந்த விதத்தில்னா மற்ற விதத்தில் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் அப்படி அவ்வளோதான். மற்றபடி இந்த வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி எழுந்து வந்திருக்கீங்க. சில பேர் கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னா சுய ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா சுய ஜாதகத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அதில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா தசாபுக்தி இதெல்லாம் பார்த்தா தான், அப்புறம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்க முடியும். என்ன அந்த வகையில் இந்த லாபாதிபதி சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சரி, ஏற்கனவே அங்கே சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். சூப்பராக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு, கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் அங்கே போய் ஜாயின்ட் ஆகிறார். சூரியன் ப்ளஸ் சனி 5ஆம் இடத்துல இருக்க போகிறாங்க ஒரு 30 நாள். ரொம்ப அற்புதமான மாதம். இந்த மாதத்தை தவற விடாதீங்க.
எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறையா பேருக்கு நடக்கலை. அந்த நிறையா பேருக்கு நடக்காத காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நடக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் இப்போ ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும். ஆகா, இதுவரைக்கும் சோம்பி கிடந்த குழந்தைகள் கூட எழுந்துருவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு உயர்வுகள் இருக்குங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த புனித பயணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக அயோத்தி இருக்க ராமன் இந்த மந்திர் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இந்த காசி, கயா, ராமேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. தவற விடாதீங்க, போயிட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். இன்னும் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். முக்கியமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா, திருப்பதி போயிட்டு வரதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். திடீர்னு நண்பர் சொல்லுவார், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை மாடி வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வாங்கலாம் எப்படியோ ஒரு 2 நாள் திருப்பதி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நேரும். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாகவே உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை அதெல்லாம் மறையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினந்தோறும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரத்துக்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குமா? சரி, காலையில் முடியல அப்படின்னா, ஆஃபீஸ் போகணும் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா, சாயந்தரம் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அப்படியே வரும்போதே அந்த சன்னதியை போய் பார்த்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதுசாக வேலை தேடுற ஆண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுமாரி குடும்ப நிர்வாகத்தில் கவனிக்கிற இந்த பெண்களுக்கெல்லாம் மனசில் இருந்த குழப்பங்கள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் விலகும். ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் குடும்பத்தில் இருக்குங்க. அதேமாரி நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமாக உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். அதனாலே இந்த கோவில் திருப்பணிகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அற்புதமான நன்மைகள் இருக்குங்க. லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லாபாதிபதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். எடுக்கிற காரியங்கள், முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த கும்பராசியில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதமான அனுகூலங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் சாதாரணமாக துலாம் ராசியில் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான்கிறதுனால நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு வருமானம் எப்படி வரும் அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சைன் பண்ணுறதுனாலே உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வரும். அதுக்கப்புறம் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஆக இந்த மாசி மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபாதிபதி ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.